மதுரை மீனாட்சியம்மன் கோயில் வெறும் வழிபாடு செய்யும் இடம் மட்டுமல்ல, அது சுமார் 44 திருவிளையாடல்கள் நிகழ்ந்ததாக கருதப்படும் புண்ணிய பூமி. இந்த கதையில் பக்தர்களுக்கு மட்டுமல்லாமல் வேற்று மதத்தவர்க்கும் அவள் அருள் செய்ததை காணலாம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 19ஆம் நூற்றாண்டில் மதுரையின் மாவட்ட கலெக்டராக ரவுஸ் பீட்டர் என்ற ஆங்கிலேய அதிகாரி இருந்தார். அவர் மிகவும் நேர்மையானவர், ஆனால் இந்து மத நம்பிக்கைகளில் அதிக ஈடுபாடு இல்லாதவர். ஒரு மழைக்கால இரவு மதுரை நகரில் பலத்த இடி மின்னலுடன் கூடிய பயங்கர புயல் வீசியது. கலெக்டர் ரவுஸ் பீட்டர் தனது பங்களாவில் உறங்கிக் கொண்டிருந்தார். நள்ளிரவில் கதவை தட்டி ஒரு சிறிய தமிழ் சிறுமி உள்ளே வந்தாள். அவள் ரவுஸ் பீட்டரின் கையை பிடித்து வெளியே இழுத்தாள். அதிகாரிக்கு குழப்பம். நான் ஏன் வெளியே வர வேண்டும் என்று கேட்டபோது சிறுமி அவசரப்படுத்தினாள். அவர் தூக்க கலக்கத்துடன் அவளை பின்தொடர்ந்தார். அவர்கள் வெளியே வந்து சில நிமிடங்கள் ஆனபின் திடீரென ஒரு பலத்த இடி அவரது பங்களா மீது விழுந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அவரது பங்களா தீப்பிடித்து சாம்பலானது. அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் பிழைத்தார். அதிகாரி அதிர்ச்சியில் இருந்து மீண்ட பிறகு அந்த சிறுமியை தேடினார். அவள் எங்குமே இல்லை. அவர் தனது பணியாளர்களிடம் அந்த சிறுமி யார் என்று விசாரித்தார். சிறுமியின் உருவ அமைப்பையும் அவள் அணிந்திருந்த உடையையும் கூறினார். அவர் விவரித்த உருவம் கோவில் கோபுரத்தில் உள்ள மீனாட்சியம்மன் சிலையின் வடிவமைப்பை ஒத்திருந்தது. அது அம்மனே சிறுமி வடிவில் வந்து தன்னை காப்பாற்றிய லீலை என்பதை அவர் உணர்ந்தார். இந்த சம்பவத்துக்கு பிறகு ரவுஸ் பீட்டர் மீனாட்சியம்மனின் தீவிர பக்தராக மாறினார். தன் உயிரை காத்த அம்மனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவர் மாணிக்கங்கள் பதிக்கப்பட்ட தங்கச் சலங்கை ஒன்றை அம்மனுக்கு சமர்ப்பித்தார். அதிகாரி ஓய்வுக்கு பிறகு இங்கிலாந்து திரும்பாமல் மதுரையிலேயே தங்கிவிட்டார். அவர் இறந்தபோது அவரது முகத்தை மீனாட்சியம்மன் கோயிலை நோக்கி வைக்குமாறு தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இன்றும் மதுரை ஆங்கிலேய கல்லறையில் அவரது கல்லறை அம்மன் சன்னதியை நோக்கியே உள்ளது. நீதி. பக்திக்கு மதமில்லை. உண்மையான ஆபத்தில் கடவுளின் அருள் எதிர்பாராத வடிவத்தில் வந்து காப்பாற்றும். இது வேல் கதையோன். தினமும் உங்கள் வாழ்க்கையின் இருளை அகற்றும் கதைகளை வேல் முருகன் அருளால் நாங்கள் வழங்குகிறோம். நன்றி. வேலுண்டு பயம்.